ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ் அண்ட் ஜேம்ஸ் எஸ்எம்சி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம தொடர்ந்து கோல்டோடைய நிறைய மூமெண்ட்ஸை பற்றி லாஸ்ட் வீக்குன்னு நம்ம ஒன்றா பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம இந்த கோல்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராகவும் பண்ண போகிறோம். அண்ட் மெயின் திங், வெறும் கோல்டை மட்டும் அனலைஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம நிஃப்டியும் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி ஒன்று இன்க்ளூட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நெக்ஸ்ட்டு சார்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு சார்ட்டு எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்க. அதில் நிஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிங்க. ஸோ அதனால் நிஃப்டியை பற்றியும் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதை தாண்டி வேறு ஏதாவது சார்ட் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சார்ட்ஸையும் நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் அதை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கோல்டு வந்து நான் பெருசாக அந்த டெய்லி வீக்லி அதெல்லாம் போயிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது ஷோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக டெய்லி வீக்லிலாம் பார்க்குறது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய ஸ்விங்குக்காக இருக்கும், இல்லைனா நம்மளுடைய ஒரு பொசிஷனிங் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? வீக்லி இல்லை மந்த்லி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா. பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே இன்ட்ராடே ஓரளவு அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுனால உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம இதில் மட்டுமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு 1 hour and 50 minute. ஓகேங்களா? இதோடைய சினாரியோ என்ன மாதிரி இருக்குது, இதில் நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்தராக அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 hour பொறுத்த அளவுக்கு ஓவரால் மார்க்கெட் ஃபஸ்ட்டு என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டை நம்ம ரீட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் கடைசியாக நடந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா அப்படின்னா, இந்த பாயிண்டில் நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அதுக்கு காரணமான இன்டியூஸ்மெண்ட்டும் நமக்கு இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்கே கலெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ கீழே வந்து நம்ம இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கான பிஓஎஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இன்டியூஸ்மெண்ட்டு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது நமக்கு ப்ராப்பராக மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்போ இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அப் ட்ரெண்டுக்கான அந்த பிரேக் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு நமக்கு பண்ணாமல் தான் இருக்காங்க. 1 hour பொறுத்த அளவுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்லேயும் தான் ப்ரைஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம லைவ் செஷன் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம இதை விட டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கலாம், 5 minutesல போயிட்டு என்னென்ன பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கோல்டு பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ கோல்டை பொறுத்த அளவுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இந்த பாயிண்டில் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 5 minute பொறுத்த அளவுக்கு நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் ப்ரைஸை டேப் பண்ணிட்டு 5 minute வந்து நம்ம செக் பண்ணுறப்போ நமக்கு பெரிய லெவலில் அந்த லெவல் இந்த பாயிண்ட்டில் நமக்கு சோச் எதுவுமே நடக்கலை. இன்னும் ப்ரைஸ் வந்து அந்த சோச் பாயிண்ட்டை உடைக்காம தான் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா சோச் உடைக்கணும் அப்படின்னா ரீசன்ட் புல் பேக் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை உடச்சிது அப்படின்னா தான் நம்ம இதை சோச்சாக கன்சிடர் பண்ண முடியும். பட்டு மார்க்கெட்டோடைய கண்டிஷன்ஸை பொறுத்த அளவுக்கு இன்னும் 5 minute சோச் எதுவுமே நடக்கலை. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ 1 hour பார்த்துட்டோம். 1 hour கண்டிஷன்ஸ் என்ன, இப்போ அது அடுத்து என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மேபி 1 hour பொறுத்த அளவுக்கு நமக்கு இங்கே இந்த சோச் பாயிண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேபி நமக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது செல் சைடுக்கு. ஸோ அப்போ நம்ம அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கான சேஃபர் சைடாகவும் இருப்போம். கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்டை நம்மளால் பெருசாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ரீசன்ட் புல் பேக் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ 1 hour பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ட்ரியாக இருக்கும். பட் இந்த சோச்சுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டு ஒரு சைட்வேஸில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். பட் அது கிடையாது. மார்க்கெட் வந்து இன்னுமே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கான் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு. ஏன்னா தொடர்ந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இது என்ன தான் இன்டர்னலாக இருந்தாலும் மார்க்கெட்டோடைய ரூல் படி அவன் ப்ரைஸ் ரன் ஆகிறது வந்து இப்போ செல்லுக்கு வந்து ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும் ப்ரைஸ் வந்து இதில் வந்து அப் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகேங்களா?
ஸோ இது 1 ஹவர் 5 மினிட்ல இப்போ நம்ம இதை பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுற நம்மளுடைய 15 மினிட் வந்து போய் பார்ப்போம். ஸோ 15 மினிட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 15 மினிட் ஆஸ் யூஷுவல் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கடைசியாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கடைசி ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. கடைசியாக நமக்கான அந்த இதுவை டேப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு போச்சு. ஒரு இன்டியூஸ்மெண்ட் இங்கே நடந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிச்சு இல்லைங்களா. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே பண்ணுறப்போ எங்கேருந்து போய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறப்ப ஸோ நம்ம ரூல் படி நம்மளுடைய ரிவர்சல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ எந்தெந்த பாயிண்ட்லேருந்துலாம் ரிவர்ஸ் ஆகலாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு டோட்டலாக இந்த ஆர்டர் ஃப்ளோ டோட்டல் ஆர்டர் ஃப்ளோவே நமக்கு வேலிடாக இருக்குது. அங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ராப்பராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரூல் படி இது ரெண்டுமே நமக்கு வேலிட் தான். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே ஆர்டர் ஃப்ளோவே டேப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த இடத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ட்ரை பண்ணுறப்போ நமக்கு மேலே போயிட்டு அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கடைசியாக நடந்துச்சு. அதுக்கு உண்டான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இங்கேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு போயிருக்கு. ஸோ இதை ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கலாம். ஸோ இதுக்கு உண்டான இது ஒரு MBOSாக எடுக்கலாம். ஸோ அப்போ சோர்ச் பாயிண்ட்டாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இது நம்மளுடைய சோர்ச் பாயிண்ட்டாக வரும். ஸோ இதை நம்ம சோர்ச்சாக எடுத்துக்கலாம். ஸோ இதை சோர்ச்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு இப்போ தொடர்ந்து பைக்கே தான் போயிட்டுருக்கு. வெறும் புல் பேக்கை மட்டுமே கொடுத்து ஸோ 15 மினிட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து பெருசாக எதுவும் நமக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஃபுல்லாகவே ரியாக்ட் தான் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நமக்கு ரீசன்ட் புல் பேக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ இதான் இன்டியூஸ்மெண்ட்டு 15 மினிட்டோடைய இன்டியூஸ்மெண்ட்டும் நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்த அளவுக்கு அவன் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வரைக்கும் வரணும். மேபி இவன் இது வரைக்கும் கீழே வரைக்கும் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ஒன்று நீங்கள் நம்மளுடைய கோர் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி இங்கேருந்து நீங்கள் செல் பண்ண பார்க்கலாம். பட் டைரக்ட் சேல் பண்ணக்கூடாது. டைரக்ட் சேல் பண்ணிங்கன்னா SL அதிகமாக அடிக்கும். பட் உங்களுக்கு தெரியும் என்னென்ன ரூல் நான் சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த ப்ராப்பரான ரூலை இங்கே யூஸ் பண்ணி கவுண்டர் ட்ரெண்டில் கோர் கண்டென்ட்டோடைய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த இடத்த ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப ப்ராப்பரான ட்ரேட் மெத்தட் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் நான் இதுலேருந்து ஒரு நல்ல ட்ரேட் நம்ம எடுத்தோம். இந்த பாயிண்டில் வந்து நான் எடுக்கிறப்போ நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு நான் சைடில் வந்து நான் எடுத்த அந்த ட்ரேடை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்க்கலாம். இன்னொரு டைம் கிடச்சி அப்படின்னாலும் நான் அதை உங்களுக்கு தெளிவாக கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ட்ரேட் ஆக்சுவலாக கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய கோர் கண்டென்ட்டில் நம்மளுடைய மெயின் பாயிண்ட்டே வந்து இது பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இங்கே ரியாக்ஷனும் நம்ம கொஞ்சம் பலமாக இருந்துச்சு. இங்கே வந்து செல்லரும் கண்ட்ரோலில் வந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரைஸ்லேருந்து செல் பண்ணோம். பட் எது வரைக்கும் செல் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ தூரம் அவன் பண்ணுறான்றப்போ ஃபுல்லாலாம் கீழே கொண்டு வர சான்சஸ் இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ மேபி இங்கேருந்தே கூட ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்து மேலே கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்த நம்மளால் எதுவுமே ஷூராக சொல்ல முடியாது. வெயிட் தான் பண்ணணும். அவன் என்ன பண்ணுறான்ற நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ஓகேங்களா. அவன் ஒன்று மேலே வந்து உடைக்கணும் இல்லை கீழே வந்து உடைக்கணும். ஸோ அவன் என்ன பண்ணுறான்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணுறப்போ ஒரு பெட்டரான இதுவோ நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்த அளவுக்கு 15 மினிட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு கடந்த ஒரு ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு நமக்கு சோச்சுக்கு அப்புறம் நமக்கான எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாம் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்தராக ஒன்று மேலே இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ நம்ம அடுத்தடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக வரும். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு அப்படின்னா ஸோ மேலே வந்து நமக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டி அது எல்லாமே ப்ராப்பராக மார்க் பண்ணுவோம். இந்த இடத்த நமக்கு அந்த இன்டியூஸ்மெண்ட் தான் இன்ஜினியர் லிக்விடிட்டியும் இன்டியூஸ்மெண்ட்டும் ஓகேங்களா. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து இங்கேருந்து உடனே அப்படியே மேலே போயிட்டு இந்த புல் பேக்கை உடச்சி இன்னொரு புது புல் பேக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லாம் நமக்கு மேலே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மேபி ப்ரைஸ் வந்து மேலே போய் இந்த புல் பேக்கை உடச்சான் அப்படின்னா இது ஒரு நியூ புல் பேக்காக எடுத்துக்கிட்டு இந்த ரீசன்ட் புல் பேக்கை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லைனா கீழே வந்து இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோடைய சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ கோல்டை பொறுத்த அளவுக்கு 15 மினிட்ல நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. அவசரப்பட்டு நடுவில் போய் என்ட்ரி எடுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயமும்.
கோல்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சார்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுனா இதிலே தான் இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சார்ட்டில் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான பெஸ்ட்டான ட்ரேட்ஸ் வந்து உங்களால் அதுலேயும் பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக போய் அதையும் ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஸோ இதை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஸோ இப்போ 15 மினிட்ல நமக்கு இந்த இடத்த பாயிண்டில் எதுவுமே பெரிய ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து வெயிட் பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா நிஃப்டி. ஓகேங்களா, ஸோ நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டியும் ஒரு ஷார்ட் டைம் இது தான் பார்க்க போகிறோம். இதுலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸில் தான் பார்க்கணும். ஸோ 50 மினிட்ஸை பொறுத்த அளவுக்கு கடைசியாக நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். பட் இன்டியூஸ்மெண்ட்டு கூட நமக்கு பெருசாக தேவையில்லை, ஏன்னா நம்மளுடைய கோர் கண்டென்ட் படி நம்மளால் இந்த பாயிண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கும் ட்ரை பண்ண முடியும். பட் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் வந்திருந்தாங்க அப்படின்னா மட்டும். ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக ட்ரை பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. இந்த பாயிண்டில் நமக்கான ஒரு பையிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே மேலே நிறுத்தியிருக்காங்க. ஸோ 50 மினிட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு பையிங் இருக்கிறதுனால வெயிட் பண்ணி நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட ட்ரை பண்ணலாம். அந்த இன்டியூஸ்மெண்ட்டு உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸான நம்மளுடைய என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறப்போ நமக்கு கடைசி ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ சோர்ச் பாயிண்ட்டு நமக்கு இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் சரி, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோவும் சரி, ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி இதை குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் நான் இதை லைவ் ட்ரேடே எடுக்கிறப்பே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்ஜினியர் லிக்விடிட்டி இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிப்போம். ஸோ மெயினாக நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே அவன் நல்ல ஒரு புஷ் கொடுத்துருந்தான். ஸோ மேபி நம்ம திருப்பி இதுலேருந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரேட் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று இதே மாதிரி நிஃப்டி பொறுத்த அளவுக்கும் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கீழே வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் படி நம்மளால் இந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணலாம். பட் டேரெக்டாக ட்ரை பண்ணாதீங்க. லோவர் டைம் ஃப்ரேமில் அங்கே செல்லர்ஸ் வந்திருக்காங்களான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சினாரியோ இருக்குது. ஸோ ஒருவேளை 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவருடைய கண்டிஷன்ஸ் படி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் 1 ஹவர்லேயே நமக்கு பை ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. இந்த பை ட்ரெண்டுலேயும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா 1 ஹவர் பொறுத்த அளவுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் நம்ம இங்கேயே ட்ரையும் பண்ண முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரைஸும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது, ரீசன்ட் புல் பேக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் வேறு மாறும். ஏன்னா டைம் ஃப்ரேமை எல்லாத்துக்கும் போட்டு ஒன்றா குழப்பிக்காதீங்க. இதை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். வீக்லியில் வந்து பையில் இருக்குது ப்ரோ, டெய்லியில் செல்லில் இருக்குது ப்ரோ, 4 ஹவரில் திருப்பி பையில் இருக்குது ப்ரோ, இந்த மாதிரி மாற்றி போட்டு குழப்பிக்கூடாது. ஓகேங்களா, அது வேறு டைம் ஃப்ரேம், இது வேறு டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வீக்லிக்கு ஒரே ஒரு கேண்டில் தான் வரப்போகுது. ஓகேங்களா, அந்த ஒரு கேண்டிலுக்காக நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுற இடத்த உங்களால் கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா, உங்களால் அதை கன்ஃபார்மும் பண்ண முடியாது. ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டுமே ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஓகேங்களா ப்ரோ, நான் இப்போ நான் வந்து இதுவும் பார்த்துட்ருக்கேன் ப்ரோ. ஸோ நான் வீக்லி போய் பார்க்கணுமா அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நீங்கள் வீக்லி போய் பார்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து எந்த ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேமே பேஸ் பண்ணி ரன் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை ஒரு டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு லிக்விடிட்டி பிளேசஸ்ஸு ஆல் த நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து நம்ம எப்படி அடுத்து மூவ் ஆன் பண்ணோன்றதை பற்றி பார்க்குறோம். அதுக்காக தான் மெயினாகவே ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம், அந்த டேக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ அதனால் அதில் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணட்டும். ஓகேங்களா, அவன் அடுத்த வாரம் என்ன போகிறான்றது அது வேறு விஷயம். சரிங்களா, ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து வர அடுத்தடுத்த இதுவில் நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நிஃப்டி அண்டு கோல்டை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் டைம் இது தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தர் ஃப்யூச்சரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இதை பற்றியும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய பர்சனல் ட்ரைனிங்கும் போயிட்டுருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, டீட்டெயிலாக உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே எல்லாத்தையுமே உங்களுக்கு வித் எவரி டெஸ்ட் அண்ட் லைவ் டெஸ்ட்டோடு உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக எடுத்து முடிப்போம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.